ஏன்னா அவருக்குள்ள ஒரு டைரக்டர் இருக்குது, அவருக்குள்ள ஒரு ரைட்டர் இருக்குது, அவருக்குள்ள ஒரு ப்ரொடக்ஷன் கண்ட்ரோலர் இருக்குது, அவருக்குள்ள ஒரு ப்ரொடியூசர் இருக்குது, எல்லாமே இருக்குது. அவரெல்லாம் ஈஸியாக ஏமாற்றவே முடியாது. எல்லாமே கேட்பாங்க. நான் எதுக்கு எதுக்கு சிரிக்கணும், எதுக்கு இப்போ வந்து 2 சீன் அடிக்கணும். என்னோடய அசோசியேட்ஸ் எல்லாம் வந்துட்டு அவர்கிட்ட பேசுகிறதுக்கு கொஞ்சம் பயப்படுவாங்க. வேற ஒன்றும் இல்லை, ஒரு சீனை சொன்னால் பிஃபோர் என்ன நடக்கணும்னு கேட்பாங்க. ஜஸ்ட் இப்போ நம்ம சீனில் இருக்கிறது என்னென்னா, டேனியல் பாலாஜி சார் கார்லேருந்து வெளியில் வராங்கன்னு வச்சுக்கோங்க. அவர் என்ன ஃபஸ்ட்டு ஸ்கிரிப்ட் கொடுக்குற அந்த பையன்கிட்ட கேட்பேன், சரி இறங்குறாங்க, அதெல்லாம் எனக்கு புரியுது, நான் இப்போ எங்கேருந்து வரேன் சார், அது ஸ்கிரிப்டில் இல்லை சார். தம்பி, நான் இப்போ ஹாஸ்பிட்டல்லேருந்து வரீங்களா இல்லை நான் சினிமா பார்த்துட்டு வரீங்களா, அந்த இமோஷன்ஸ் வந்து எனக்கு கேரி அவுட் பண்ணோன்னா நீ எனக்கு பிஃபோர் சொல்லியே ஆகணும். அந்த அளவுக்கு ஸ்கிரிப்டை பற்றி சினிமாவை பற்றி ரொம்ப நல்லா புரிஞ்சுக்கிற ஒரு பர்சன்கிட்ட ஒர்க் பண்ணுறது எனக்கு பெருமையாக இருக்குது. தமிழ் படத்தில் நடிக்கணும்னு ஆசை தானே. நிறைய ஆடிஷன் அட்டன் பண்ணிட்டேன், நிறைய ட்ரை பண்ணிட்டேன். அப்புறம் கடைசியாக கிடச்ச சான்ஸ் தான் ஆர்பிஎம் படத்தில் சான்ஸ் கிடச்சிருக்கேன். ஷூட்டுக்கு போன அன்னைக்கு ஷூட் ஸ்டார்ட் பண்ண அன்னைக்கு தான் எனக்கு டானியல் பாலாஜி சார்கிட்ட நடிக்கணும்னு அப்போ தான் தெரிஞ்சது. ஐயோ, நான் கற்றுக்கிட்டதும் கல்பனா மேம் சொன்ன மாதிரி நான் கற்றுக்கிட்டதும் ப்ராக்டிஸ் பண்ணதும் எல்லாமே மறந்து போச்சு. என்ன பண்ணணும்னு எதுவுமே தெரியல. என்ன கிடச்ச வாய்ப்பு தானே, நம்ம யூஸ் பண்ணலைன்னா என்ன ஆகிடும், அதுவும் பயம் இருக்கு. அப்போ தான் பாலாஜி சார் வந்து என்கிட்ட தோளில் தட்டி சொன்னேன். அவர், டேய் தம்பி, நான் டானியல் பாலாஜி கிடையாது, நான் சமீர், இந்த படத்தோட கேரக்டர். நீங்கள் அது மட்டும் மனசில் ஞாபகப்படுத்தா போதும். நான் சல்மான் தான் இந்த படத்தோட கேரக்டர். நீங்கள் அது மட்டும் நினச்சா போதும், நீ கான்ஃபிடெண்ட்டாக நடிங்க, பரவாயில்ல, உனக்கு முடியும் சொன்னார். அப்படி தான் எனக்கு ஒரு மனசுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் எல்லாமே கிடச்சிருக்கேன், ஒரு தைரியம் வந்துச்சு. ஆனால் நான் பாலாஜி சாரை நான் என்னோட குருவாய் கண்டுட்டு இருக்கேன். இல்லை, நிஜம்தான், என்னோட குரு தான். எனக்கு நிறைய டிப்ஸ் அவர் சொல்லி தந்தார். ஆக்ட் பண்ணும்போது ஐ பொசிஷன், இவரோட ஐனா நல்லா செம்மையாக இருக்கும் ஆக்ட் பண்ணும்போதெல்லாம், அது ஃபாலோ பண்ண நிறைய டிப்ஸ். அப்புறம் பாடி லாங்குவேஜ் எப்படி இருக்கணும், ஒரு டைலாக் எப்படி இருக்கணும், நம்ம டைலாக் டெலிவரி எப்படி வேணும், அந்த மாதிரி எல்லாம் நிறைய டிப்ஸ் அவர் எனக்கு ஒரு குரு மாதிரி நின்று சொல்லி தந்தார். அப்புறம் இது நான் ஃப்ரெஷ்ஷாக வந்து எனக்கு நல்ல ஒரு வாய்ப்பு தந்த டைரக்டர் பிரசாத் சார், ப்ரொடியூசர் கல்பனா மேம், அப்புறம் நம்ம பாலாஜி அண்ணா, அவருக்கெல்லாம் என்னோட மனமார்ந்த நன்றி சொல்கிறேன். இந்த படத்துக்கு உங்கள் எல்லாரும் சப்போர்ட் தான் தேவை. இந்த படம் மிகவான ஒரு வெற்றி ஆகணும்னு அதான் நான் பிரார்த்தனை பண்ணிட்டு இருக்கேன். நன்றி இதுதான் பேசிகிட்டு இருக்கேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இந்த வாய்ப்பு கொடுக்க பிரசாத் பிரபாகர் சாருக்கு நன்றி. இந்த ஹார்ட் பீட்டுக்கு முன்னாடி நடித்த படம் இது. ஸோ நான் ஃபர்ஸ்ட் டே அங்கே ஷூட்டுக்கு போன எக்ஸ்பீரியன்ஸ் நான் வேணால் கொஞ்சம் ஷேர் பண்ணிக்கிறேன். ஒவ்வொரு ஃபர்ஸ்ட் ஷாட்டே எனக்கு அங்கே போனதுக்கப்புறம் தான் தெரிஞ்சு மோஸ்ட் ஆஃப் த சீன்ஸ் எனக்கு டேனியல் பாலாஜி சார் கூட தான் எனக்கு இருக்குதுன்னு. ஸோ ஃபர்ஸ்ட் 1-2 சீன்ஸ் எனக்கு சோலோவாக ஷார்ட்ஸ் இருந்துச்சு, நான் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் அவரோட தான் காம்பினேஷன் சீன்ஸ் அப்படின்னு சொன்னப்போ அவரோட என்ட்ரி அப்படியே வந்தார். வரும்போது கொஞ்சம் நர்வஸ் ஆகுனா அவர் கூப்பிட்டு ஏன் நர்வஸ் ஆகுறீங்க அப்படின்னு கேட்டார். இல்லை சார், எனக்கு முன்னாடி நான் வேட்டையாடு விளையாட உங்களோட படத்தை பார்த்துட்டு ஃபர்ஸ்ட் டைம் ஒரு கேரக்டர் பார்த்து நான் தியேட்டரில் பயந்து இருந்த ஒரு கேரக்டர், அதனால் அது இப்போவும் உங்களை பார்க்கும்போது அந்த ஒரு ஞாபகம் தான் எனக்கு வந்துச்சு அப்படின்னு அவர் சிரிச்சிட்டே சொன்னார். நீங்கள் அதெல்லாம் எதுவுமே யோசிக்காதீங்க, இந்த இடத்துல நீங்கள் ஒரு ஆக்டர், நானும் ஒரு ஆக்டர், அவ்வளோதான். ஸோ கேரக்டராக நீங்கள் என்ன பண்ணுமோ அது பண்ணிக்கோங்க, ஜாலியாக இருங்க, நம்ம ஃப்ரெஷ்ஷாக அப்படியே பண்ணிக்கலாம் அப்படின்னாரு. ஸோ அந்த ஒரு பூஸ்ட் எனக்கு அதுக்கப்புறம் அந்த சீன்ஸ் எல்லாமே அதனால எனக்கு மேபி நல்லா வந்துச்சோ இல்லை என்னமோ தெரில. அண்ட் முக்கியமாக அவர் ஒன்று சொன்னார், எனக்கு இப்போ வரைக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிறது ஒரு இதுக்கும் ஒரு கேரக்டர் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு சொன்னார். அது இன்னை வரைக்கும் இப்போ ஒரு சின்ன ரோல்ஸ் நான் பண்ணுறதா இருந்தாலும் அது எனக்கு ரொம்ப இப்பவும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. சின்ன இன்ஸ்டன்ஸ் தான். அவர் எல்லோரும் சொல்கிற மாதிரி அவர் கண் வைக்கிறதா இருக்கட்டும், ஒரு பாடி லாங்குவேஜ், ஒரு கேரக்டர் ப்ரிப்பேர் பண்ணுறது, பேசிக்லி ஃப்ரம் ஸ்க்ராச் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணுறது
அவர் நிறையா அதை எக்ஸ்பிளைன் பண்ணார் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுன்ற அந்த ஒரு ரீதி. ஸோ அது எனக்கு இப்போ வரைக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. கண்டிப்பாக த்ரூ அவுட்டாக என்னோடய கெரியரில் அது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அவரோட இது. அண்ட் ஸ்க்ரீன் ஸ்பேஸ் அப்படின்னு பார்க்கும்போது கல்பனா மேம் கூட ஒரு சீன் நான் நடிச்சிருக்கேன் மோஸ்ட்லி. இல்லை அந்த சீன் மோஸ்ட்டாக நிறைய இடத்துல பேசப்படும்னு நினைக்கிறேன். நானும் அதை வேண்டிக்கிறேன். அண்ட் இந்த எல்லாரும் மாதிரியும் நாங்களும் இந்த படத்துக்கு ரொம்பவே நல்லா எஃபர்ட்ஸ் போட்டிருக்கோம். ரொம்ப நல்லா வந்திருக்குன்னு நம்புகிறேன். அண்ட் நீங்களும் உங்களோட சப்போர்ட் ரொம்பவே தேவை. ப்ளீஸ் டூ சப்போர்ட் இஸ். அண்ட் இந்த படத்தை நல்லா வந்திருக்குது ப்ளீஸ். தேங்க்யூ. படத்தை பற்றி பேசுகிறதுனா இது வந்து பேசுகிற மொழியே இல்லை, இது காட்சியோடது. ஆக்சுவலி நான் என்னால் என்னென்ன முடியுமோ அதோட மேக்ஸிமம் நான் பண்ணியிருக்கேன். அதுக்கு உங்களோட அனைவரோடையும் சப்போர்ட் வேணும். முக்கியமாக என்னென்னா சோனி மாதிரி ஒரு பெரிய ஒரு கம்பெனி பேன் இண்டியா ரிலீஸ் பண்ணுறதுக்கு இந்த படம் எடுத்துறதுக்கு ஃபஸ்ட்டாக நான் நன்றி சொல்ல சோனிக்கிட்ட. அதுக்கப்புறம் என்னென்னா இந்த படம் இந்த அளவுக்கு கொண்டு வர்றதுக்கு நிறைய ஆட்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஆக்டர்ஸ், டெக்னீஷியன்ஸ் அனைவரும். அப்புறம் சக்ஸஸ் பண்ணதுக்கப்புறம் இது முடிஞ்சதுக்கப்புறம் இனிமேல் என்ன வேணும்னா நான் என்ன பண்ணாலும் நீங்கள் சொன்னால் மட்டும்தான் மக்கள் கேட்பாங்க. நான் கையெடுத்து கும்பிட்றதுக்கு என்ன காரணம்னா நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். ஏன்னா டேனியல் பாலாஜி சார் வந்து கிட்டத்தட்ட ஒரு 1.5 வருஷத்துக்கு மேலே ஆச்சு அவரோட படம் வந்துட்டு. அது ரொம்ப அழகாக நடிச்சிருக்காங்க. டேனியல் பாலாஜி சார் நடிக்கும்போது சாதாரணமாக வந்து ஓவர் எக்ஸ்போஸ்டாக நடிப்பாங்க. ஆனால் இதில் வந்து அவரை சட்டிலாக அண்டராக நடிக்க வச்சுருக்கேன் நான். ஒரு விஷயத்த இப்படி பார்க்குறதுக்கு பதிலாக சார் நீங்கள் வந்து ரொம்ப ரொம்ப சட்டிலாக நடிங்க, உங்களோட ஓவர எக்ஸ்பிரஷன்ஸ் தான் ஜாஸ்தியாக நாங்கள் பார்த்துருக்கோம். ஆனால் நீங்கள் வந்து உங்களுக்கு சில டைமில் உங்களுக்கு பயங்கரமாக கோவம் வரும், ஆனால் சிரிக்காதீங்க. உங்கள் மைண்டில் தான் அந்த கோவெல்லாம் பார்க்கணும், ஆனால் எங்களுக்கு அது புரியணும். அதனால தான் உங்களால் சொல்லுங்கள் சார் அப்படி தான் சொல்லுவாங்க. ஏன்னா அவருக்குள்ளே ஒரு டைரக்டர் இருக்குது, அவருக்குள்ளே ஒரு ரைட்டர் இருக்குது, அவருக்குள்ளே ஒரு ப்ரொடக்ஷன் கண்ட்ரோலர் இருக்குது, அவருக்குள்ளே ஒரு ப்ரொடியூசர் இருக்குது, எல்லாமே இருக்குது. அவரெல்லாம் ஈஸியாக ஏமாற்றவே முடியாது. எல்லாமே கேட்பாங்க, நான் எதுக்கு சிரிக்கணும், எதுக்கு இப்போ வந்து 2 சீன் அடிக்கணும். என்னோடய அசோசியேட்ஸ் எல்லாம் வந்துட்டு அவர்கிட்ட பேசுகிறதுக்கு கொஞ்சம் பயப்படுவாங்க. வேற ஒன்றும் இல்லை, ஒரு சீனை சொன்னால் பிஃபோர் என்ன நடக்கணும்னு கேட்பாங்க. ஜஸ்ட் இப்போ நம்ம சீனில் இருக்கிறது என்னென்னா டேனியல் பாலாஜி சார் கார்லேருந்து வெளியில் வராங்கன்னு வச்சுக்கோங்க. அவர் என்ன ஃபஸ்ட்டு ஸ்கிரிப்ட் கொடுக்குற அந்த பையன்கிட்ட என்ன கேட்பேன், சரி இறங்குறாங்க, அதெல்லாம் எனக்கு புரியுது, நான் இப்போ எங்கேருந்து வரேன் சார், அது ஸ்கிரிப்டில் இல்லை சார். தம்பி நான் இப்போ ஹாஸ்பிட்டல்லேருந்து வரீங்களா இல்லை நான் சினிமா பார்த்துட்டு வரீங்களா, அந்த இமோஷன்ஸ் வந்து எனக்கு கேரி அவுட் பண்ணோன்னா நீ எனக்கு பிஃபோர் சொல்லியே ஆகணும். அந்த அளவுக்கு ஸ்கிரிப்டை பற்றி சினிமாவை பற்றி ரொம்ப நல்லா புரிஞ்சுக்கிற ஒரு பர்சன்கிட்ட ஒர்க் பண்ணுறது எனக்கு பெருமையாக இருக்குது. அவர் கூட ஒர்க் பண்ணுற ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு நொடிகளும் என்னோடய மெமரியில் ஆயுட்காலம் எப்போவுமே நிற்கும். நீங்கள் ப்ரெஸ் மீடியாஸ் எல்லாமே வந்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணோம். ஆர்பிஎம் படம் பெரிய ஒரு வெற்றியாக வர்றதுக்கு உங்களோட சப்போர்ட் தேவை. இதுக்கப்புறம் இப்போது சில பேர் சொல்லுவாங்கள்ல, சில பேரோட அன்ப்ரெசன்ஸ் தான் நம்ம ப்ரெசன்ஸாக இருக்கும். அவர் இல்லாமல் இருக்கும்போது தான் அவரை பற்றி நம்ம ஜாஸ்தியாக பேசுவீங்க. அந்த மாதிரி ஒரு பர்சன்னா பாலாஜி சார். இங்கே வந்து அம்மா கிட்ட எனக்கு என்ன சொல்ல வேண்டியன்னா, அவர் எங்கிட்ட சொன்ன ஒரு விஷயம் என்ன, சார் சீக்கிரம் முடிங்க சார். என்ன சார் சீக்கிரம் முடிக்க என்ன காரணம், இதுதான் சார் என்னோடய கடைசி படம். என்ன சார் நீங்கள் அப்படி சொல்கிறீங்க, அப்படி கேட்கும்போது என்ன சொன்னேன்னா, சார் நான் ஃபுல்லாக ஸ்பிரிச்சுவலாக இறங்க போகிறீங்க சார் அப்படின்னு தான் சொன்னது. எப்படி இருந்தாலும் அவரோட சார் இங்கே தான் இருப்பாங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. சார் படம் நல்லா வந்திருக்கு சார், தேங்க்யூ ஸோ மச் சார். நீங்கள் வாழ்த்துன மாதிரியே இந்த படம் நல்லா வருவேன்னு படம் கம்ப்ளீட் ஆகிறதுக்கு முன்னாடியே சொன்ன ஒரே ஒரு பர்சன் நீங்கள் தான். நல்லா வந்திருக்கு, தேங்க்யூ ஸோ மச். மீடியாவுக்கு நன்றி, எல்லாருக்கும் நன்றி. அம்மா உங்களுக்கு மிகப்பெரிய நன்றிம்மா, தேங்க்யூ ஸோ மச்.